பாடல் 1821. அருளது என்ற அகல் இடம் ஒன்றும். இது முதலில் அருள் அது என்ற அருள் அது அருள் என்ன இறைவனது அருள். அது என்ற அப்படின்னா இறைவனது அருள் என்று அழைக்கப்படுகின்ற அகலிடம் ஒன்றும் அப்படின்னு சொல்றாரு. அகலிடம் அப்படின்னா என்ன? இந்த பறவெளி முழுமையாகவே அந்த உலகத்தை தாண்டி அண்ட சராசரம், அந்த அண்ட சராசரம் தாண்டி அதோடைய எல்லை வரை நீண்டு இருக்கக்கூடிய பறவெளி மொத்த இடத்தையும் சேர்த்து தான் அந்த இடத்துல அகலிடம் ஒன்றும் அப்படிங்கிறாரு. இறைவன் என்ன பண்றாரு? இந்த இடம் ஃபுல்லாவே முழுமையா பொருந்தி இருக்காராம். இந்த நீங்க எந்த இடம் சொன்னாலும் சரி, இந்த அண்ட சராசரம் பறவெளி எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே அவர் முழுமையாக அவரது அருள் தான் இங்க பொருந்தி இருக்கு. அதான் அருள் எது என்ற அப்படிங்கிறார். ஸோ அவர் பொருந்தி இருக்கார் இறைவன். அடுத்த அடியில பொருள் அது என்ற புகலிடம் ஒன்றும் அப்படிங்க. பொருள் அப்படின்னு சொல்லப்படுறது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. பொருள் என்று சொல்லக்கூடியது இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஆன்மா. இது பிரிஞ்சு வந்திருக்கு. அண்டசராசரம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய இறைவனிடமிருந்து ஒரு துளி பிரிந்து வந்து இங்கே ஆன்மாவாக நிற்கின்றது. இது ஒரு பொருள். இது புகலிடம் ஒன்றும் அப்படிங்கிற. புகலிடம் அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறது. இந்த புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பெண்கள் திருமணமானவனே அது பிறந்த வீடு புகுந்த வீடுன்றவாங்க இல்லையா? அப்போ புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க. இது புகலிடம். அப்போது இந்த ஆன்மாவானது அண்ட சராசரம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சி இருக்கிறது. அது என்னாச்சு? பிறவி எடுக்க வேண்டும், ஆசை காரணமாக பிறவி எடுக்க வேண்டும் என்று ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்குள்ளே புகுது. அப்போ இது புகுகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இல்லையான்னா அப்போ ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இறைவனோடு கலந்து தான் இருந்துச்சு. ஆனால் அது மாயையில் ஆட்கொண்ட பின்பாக தனித்து செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது. தனித்திருந்த ஒரு உடம்பை எடுத்து இந்த உடம்பு இந்த உலகத்துக்குள்ள பொருந்தி நிற்கிது. இது 2வது அடி. 3வது அடியில் மருளது நீங்க மனம் புகுந்தானை அப்படின்னு சொல்றாரு. மருள்னா என்ன? இந்த இடத்துல இந்த மாயை தான் மருள். அந்த பாசங்கள் இதெல்லாம் மருள். அது நீங்க மனம் புகுந்தானை அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள புகுந்தாச்சு இல்லைங்களா? இறைவனோட அண்டசராசரம் ஃபுல்லாக இருந்தோம் நம்ம ஒரு காலத்தில். இப்படி முருகர் கைலாசத்தில் இருந்தாரோ அதுபோல் நாமும் இருந்தோம். ஆசை காரணமாக இந்த உலகத்துக்குள்ள புகுந்தாச்சு, புகுந்த வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? மாயையில் மாட்டிக்கிட்டோம். ஏன் மாயையில் மாட்டிக்கிட்டோம்? ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு, வினையை தீர்த்துக்கிறதுக்கு மாயையில் மாட்டிக்கிட்டாச்சு. இந்த மாயை அது நீங்க மனம் புகுந்தான இறைவன் என்ன பண்ணுறாராம்? உள்ளே வந்து புகுந்து விடுகின்றார். மனசுக்குள்ள வந்து புகுறார் முதல்ல. புகுந்த பின்பாக என்ன செய்கின்றார்? தெருள் உறும் பின்னே சிவகதி ஆமே அப்படின்னு சொல்றார். தெளிவு தெருள் அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவின் தெளிவு தான் தெளிவு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு அறிவு இருக்கு. இது சிற்றறிவு தான் இந்த இடத்துல. இறைவனை சென்று அடைய வேண்டும் என்றால் இங்கு பேரறிவு ஞானம் வேண்டும். இப்போ பேரறிவு ஞானம் தான் இந்த இடத்துல அறிவினுடைய தெளிவு. அறிவு என்பது சிற்றறிவு. அறிவினுடைய அறிவுன்னா பேரறிவு. அது அறிவின் தெளிவு. அதுதான் இந்த இடத்துல தெருள் உறும் பின்னே அப்படிங்கிறார். ஸோ அவர் உள்ள மனம் புகுறார் இல்லையா? உள்ள மனசுக்கு உள்ள புகுந்ததுக்கு அப்புறம் உள்ளே வந்து இறைவன் போனவுடனே நம்முடைய அறிவை சிற்றறிவை வந்து என்ன பண்ணிடுறாராம்? பேரறிவை மாற்றிடுறாராம். பேரறிவாக மாற்றினவுடனே உறும் அப்படிங்கிறார். உறும் என்று சொல்லப்படுவது உறுதியாக பற்றி கொள்ளுதல். இறைவன் உள்ளே வந்துட்டார் இல்லையா? வந்தவொடனே அவர் எப்படியாவது கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஏன்னா இப்போ நாயன்மார்களுக்கெல்லாம் சோதனை வந்துச்சு இல்லையா? அந்த சோதனையெல்லாம் அவர்கள் எப்படி கடந்தார்கள்? நாயன்மார்கள் மட்டும் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நிறைய பேர் அடியவர்கள் சொல்லலாம். இவ்வளோ பேருக்கும் அவ்வளவு சோதனை வரும். ஆனாலும் அவர்கள் மனதிற்குள்ளே புகுந்த இறைவனை அவர்கள் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தார்கள். அதுபோல் யார் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு பின்னே சிவகதியாமே அப்படிங்கிற. பின்னே அப்படின்னு சொல்கிறது என்னைக்கு உறுதியாக பற்றி கொண்டு இருக்கின்றார்களோ, எப்படி உறுதியாக பற்றி இருக்காங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும்? உறுதியாக பட்டிருக்காங்கன்னா இறைவன் சோதனை வைப்பார். சோதனையில் எந்த வினாடி வெற்றியோ, வெற்றி பெற்ற பின்னே அந்த வினாடியே அவருக்கு சிவகதி தானே. இப்போ நாயன்மார்களுடைய வரலாறுல படிச்சிருப்போம். இறைவன் பயங்கர சோதனைலாம் கொடுத்துருப்பார். சோதனையில் வெற்றி பெற்ற அடுத்த வினாடியே என்ன பண்ணுறார் இறைவன்? அவர்களுக்கு சிவகதியை கொடுத்து தனக்குள் ஆட்கொள்கின்றார்.
இப்படிதான் நம்ம எல்லாருடைய வரலாறுமே படிச்சிருப்போம். அதுதான் இந்த இடத்துல 4வது அடியில சொல்றார். உடனே அவர்களுக்கு சிவகதியை அங்கு கொடுக்கின்றார். இது 4வது அடி. அப்ப 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், அருள் என்ற ஒன்றில் இந்த அண்டசராசரம் முழுவதும் பரந்து விரிந்து இருக்கின்றது. நாமும் அதற்குள்ளே தான் இருந்தோம். இறைவனது அருளாகவே நாமும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். ஸோ வினை ஆசை காரணமாக அதிலிருந்து பிரிந்து வந்து இந்த உலகத்தில் புகுந்து இந்த உலகம்தான் உண்மை என்று இதனையே நாம் இங்கு பற்றி கொண்டு இருக்கின்றோம். அப்ப இந்த உலகத்துல பற்றிக்கிட்டு இருந்தாச்சு. என்ன செய்றோம்? ஆசையை ஒரு பக்கம் தீர்த்துக்கிறோம், வினையை ஒரு பக்கம் தீர்த்துக்கிட்டே இருக்கோம். இதை அனைத்திலும் அருளானது இருக்கின்றது. நம்ம எந்த ஆசை அனுபவிக்கிறோமோ அந்த ஆசைக்குள்ளேயும் அருள் அருள் இருக்கிறது. வினை என்ற சொல்ற அந்த அதில் சில துன்பங்களை ஏதோ ஒரு வகையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வினையிலும் அங்கு அருளானது இருக்கின்றது. இறைவனது அருள் இருக்கிறது. ஏன்னா பல நேரங்கள்ல வினை என்று சொல்லப்படுறது உடம்புல அடிபடுது, ஜுரம் வருது இல்லைங்களா? ஏதோ ஒரு பணப்பிரச்சனை வருது. இதெல்லாம் வினை அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம. அப்ப அதற்குள்ளேயும் அங்கு இறைவனது அருள் இருக்கின்றது. அப்ப இதுவும் என்னுடைய இறைவனது அருள்தான் காரணம் என்று யார் ஒருவர் இங்கு சிந்திக்கிறார்களோ, இறைவனது எதற்கெடுத்தாலும் சிந்திச்சுட்டே இருக்கணும். எப்படி இறைவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, இறைவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சிந்திக்கிறோமோ, அதுபோல காலையிலிருந்து இரவு வரை நடக்கக்கூடிய அத்தனையிலும் இது இறைவனது அருள், இறைவனது அருள் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, இப்ப இறைவன் என்ன செய்றாரு? அவர்களுக்குள் புகுகிறார். அவர்களுடைய மனதிற்குள் புகுந்து ஏன்னா மனசுக்குள்ள தான் நினைக்கிறாரு இவங்க. ஆஹா! எல்லாம் நம்ம இறைவனது அருள்ப்பான்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கோம். நினைத்து கொண்டு இருக்கும்போதே இறைவன் அருள் வடிவா தானே இருக்காரு. அப்போ எந்த சிந்தனையில் அருளை மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த அருளாகவே இங்கு நமக்குள் புகுந்து, நமக்கு ஒரு அறிவில் தெளிவை கொடுத்து, சிற்றறிவை பேரறிவாக மாற்றி, அந்த வினாடியே நமக்கு சிவகதியையும் இறைவன் கொடுக்கின்றார். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. பட் பாடலுடைய கருத்தினுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மனம் எல்லா இடத்திலும் இறைவனது அருள் இருப்பது போலவே, நமக்கு நடக்கக்கூடிய செயல்களிலும் இறைவனது அருள் இருக்கின்றது என்று சதா காலமும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தோமே என்றால், நிச்சயமாக அருளொடிவாக இருக்கக்கூடிய இறைவன் அருளாகவே நமது மனதுக்குள் நாம் அருள் அருள் சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது, அந்த சிந்தனை எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறாய் என்பது போல, இறைவனது அருள் இறைவனது அருள் என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, அந்த அருளாகவே இறைவன் உள்ளே புகுந்து என்ன செய்றாரு? நமக்கு சிற்றறிவை பேரறிவாக மாற்றி கொடுத்து, நமக்கு சிவகதியை கொடுத்து விடுவார். ஸோ இதான் அந்த பாடலுடைய உட்கருத்து.